ஏண்டா காளையா, என்ன இதெல்லாம்? அப்ப நேத்து ஸ்டெல்லா அவங்க வர சொன்னது உனக்கும் உன் பொண்டாட்டிக்கும் கல்யாண நாள் தானா? அட ஆமாம்மா. ஏமா நீ இப்படி கேக்குற? ஸ்டெல்லா ரொம்ப நல்ல பிள்ளை, எனக்கு தங்கச்சி மாதிரி. அது வந்து இப்ப என்ன, அது கூட வரமாட்டேன்னு தான் சொன்னுச்சு. நீயும் சேர்ந்து கூப்பிட்டியா, அதான் அந்த பிள்ளை வந்துருச்சு. சே, இந்த கருமத்துக்கு தான் கூப்பிடுறேன்னு தெரிஞ்சிருந்தா நான் அப்பவே வராதல்ல சொல்லியிருப்பேன். நானும் எதுக்கு சேர்ந்துக்கிட்டு கூப்பிட போறேன்? ஏமா ஆனாலுமா உங்க மனசு யாருக்கும் வராது. என்னதான் உமால திட்டிக்கிட்டே இருந்தாலும் இன்னைக்கு எங்களுக்காக கல்யாண நாளைக்கு பிரியாணி சமைச்சு எடுத்துட்டு வந்திருக்கீங்க பாத்தீங்களா, அது எப்போதுமே சூப்பர்மா. பழசெல்லாம் மனசுல வச்சுக்காம எம்பிட்டு தூரம் இறங்கி வந்திருக்கீங்க. இப்படி ஒரு மாமியார் கிடைக்க உங்க வைஃப் கொடுத்து வச்சிருக்கணும் அண்ணா. என்னது அண்ணாவா? ஆமா, காளை அண்ணனை எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஒரு அண்ணன் இருந்தா எப்படி இருப்பாங்களோ அப்படிதான் என்ன பாத்துக்கிறாரு. என்ன அம்பிட்ட சேஃப்டியா பாத்துக்கிறாரு தெரியுமா? அட, நம்ம தம்பி இந்த பிள்ளைகிட்ட தங்கச்சி மாதிரி தான் பழகிருக்கான். நம்ம தான் தப்பா நினைச்சிட்டோம். அண்ணா, நம்ம 2 பேரும் சேர்ந்து போய் அவங்களுக்காக ரிங் வாங்கணும்ல, அதை அவங்கள்ட்ட கொடுத்துட்டீங்களா? அட இல்ல ஸ்டெல்லா, இனிமே தான் கொடுக்கணும். இந்த அண்ணி கூட்டிட்டு வரேன்னு போயிருக்காங்கல்ல, அவ வந்தோடனே கொடுத்துட்றேன். ஓகேண்ணா, நீங்க வேணா பாருங்க. அன்னைக்கு கண்டிப்பா அந்த டிசைன் பிடிக்கும். அதுதான் இப்போ இருக்க லவ்வர்ஸ்க்கு ரொம்ப பிடிச்ச டிசைன். கப்புள் ரிங் மாதிரி இருக்கும். அதுக்கு தான் பிள்ளை ஒன்றை கூட்டிட்டு போனேன். உங்களுக்கு தான் அதெல்லாம் தெரியும், நமக்கு என்ன தெரியும்? ஓ, அப்போ உமாக்கு நகை எடுக்க தான் தம்பி இவ்வளவு கூட்டிட்டு போயிருக்கான். ச்சே, எல்லாரும் அவனை சந்தேகப்பட்டுட்டோமே. எம்பிட்ட தைரியம் இந்த மனுஷனுக்கு. இவரோட எம்பிட்டு தூரம் வாழ்ந்திருப்பேன். கட்டுன பொண்டாட்டி வீட்டுல குத்து கல்லாட்ட இருக்கிறப்போ கண்டவளையும் கூட்டிட்டு வரதுக்கு இவருக்கு எம்பிட்டு தைரியம் இருக்கணும். இவரெல்லாம் பார்க்கவே எனக்கு பிடிக்கல. ஓ, உமா இங்க இருக்காளா? கடுப்பேத்துவான். அடியே உமா, இங்க என்ன பண்ற? இனிமே இடம் இதுதான்க்கா. கண்டவளும் வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் கட்டுனவ எனக்கு என்ன அங்க வேலை? இனி நான் அப்படி மூளையில மாட்டு கொட்டையிலேயே தொழுவத்திலேயே உட்காந்துக்கிட்டு என் காலத்தை கழிக்க வேண்டியதான். ஆமா ஆமா, நீ சொல்றது சரிதான். இனிமே உன் இடம் இதுதான். பாத்தீங்களாக்கா, ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷனை நினைக்கிற கதையா? அங்க வச்சு பார்த்தாரு, இங்க வச்சு பார்த்தாருன்னு காதுக்கு கேள்விப்பட்டுட்டு இருந்தோம். முத நாள் நாங்களே ஜுவல்ல ஷாப்ல பார்த்தோம். அங்கேயே இவளுக்கு மோதிரம் எடுத்து கொடுத்தாரு. அப்புறம் நம்ம வயக்காட்டிலேயே வந்து கூத்தடிச்சிட்டு இருந்தாங்க. இப்ப பாருங்க, நடு வீட்டுக்கு கொண்டு வந்துட்டாரு அவளை. இதெல்லாம் நல்லாவா இருக்கு? என்னடி பண்றது? யார் இதெல்லாம் கேக்குறது? கேட்கறதுக்கு ஆள் இல்லைங்கிற தைரியத்துல தான்க்கா இவர் இம்புட்டையும் செஞ்சுட்டு இருக்காரு. ஆமா ஆமா, இவர் எக்கேடோ கெட்டு போகட்டும். நான் இங்க இருந்தா தானே இந்த கன்றாவியெல்லாம் கண்ணால பாக்கணும். நானே வெளியே போயிட்டா இதெல்லாம் பார்க்கணும்னு எனக்கு தலையெழுத்து இருக்காது பாருங்க. நான் போறேன். அடியே உமா, நீ போயிட்டா உன் நாத்தனாருக்கு யாரு காப்பி தண்ணி வச்சு தரது? என்னது நாத்தனாரா? என்னக்கா சொல்றீங்க? அந்த நிம்மி வந்திருக்காளா? அவ எதுக்கு இங்க வந்தா? பண்ற தப்பெல்லாம் பண்ணிட்டு ஓ அவளே உள்ள சேர்த்துக்கிட்டீங்களா? போச்சு, அம்பட்டதான். இனிமே என் வாழ்க்கைக்கு என்ன உத்தரவாதம்? எனக்கு வேண்டாதவங்களாம் உங்களுக்கு வேண்டியவங்க ஆயிட்டாங்க போல. அதுக்கு தான் கிளவி சாப்பாடு சமைச்சு தூக்கிட்டு வந்திருக்கா. இருக்கும் இருக்கும், மக மருமகன்னு அதுக்கு பிடிச்ச மனம் எல்லாரும் வராங்கல்ல. ஸ்டெல்லாவது அது மருமக மருமகன் வார்த்தைக்கு 100 வாட்டி சொல்லுதே. இப்ப பொள்ளையும் வர சொல்லிருச்சு. எல்லாம் சேர்ந்து ஒரு குடும்பமா இருப்பாங்க போல. எனக்கு இங்க என்ன வேலை? அந்த மனுஷன் தான் எல்லாத்துக்கும் ஒத்து உதுறாரு. அட, நிர்மலா வரலடி. அப்புறம் யாரு நாத்தனாரு? அடி, எல்லாம் நமக்கு தெரிஞ்சவங்க தான். அக்கா, எனக்கு யாரையும் தெரியாதேக்கா. எனக்கு தெரிஞ்சு என் வீட்டுக்காரரோட பிறந்தது உங்க வீட்டுக்காரரு, மாமா ஒருத்தர், அப்புறம் அந்த நிம்மி. வேற யாரு? ஏண்டி, கூட பிறந்ததான் தங்கச்சியா? இல்லக்கா, இவருக்கு அப்படி யாரும் தெரிஞ்சவங்க கூட இருக்கிற மாதிரி தெரியலையே. அடியே, அவரோட தங்கச்சின்னு ஸ்டெல்லாவை தான் கூட்டிட்டு வந்திருக்காரு. அக்கா, என்ன சொல்றீங்க? அடி கிறுக்கி, ஸ்டெல்லாவும் தம்பியும் அண்ணன் தங்கச்சி மாதிரி பழகிட்டு இருக்காங்கடி. அதை போய் நீ இப்படி தப்பா எடுத்திருக்க. அக்கா, என்ன சொல்றீங்க? அட ஆமாண்டி, இப்பதான் தம்பி வாயால சொன்னுச்சு ஸ்டெல்லா நல்ல பிள்ளை, என் தங்கச்சி மாதிரின்னு. அப்புறம் எதுக்கு அவளை இன்னைக்கு வீட்டுக்கு வர சொல்லியிருக்காரு? அடி, இம்புட்டு பிரச்சனையில இன்னைக்கு என்ன நாளுங்கிறதே நீ மறந்துட்ட. என்ன நாளு? ஞாயிற்றுக்கிழமை. ஆமாண்டி, கிழமை தெரியாம தான் உட்காந்துருக்க பாரு. இன்னைக்கு என்ன தேதி? அடியே, இன்னைக்கு உன் கல்யாண நாளுடி. இன்னைக்கு உன் கல்யாண நாள்ரி. அட ஆமா, இந்த பிரச்சனையில அதை மறந்துட்டனே. அதை கொண்டாடுறதுக்கு தான் தம்பி கூட வேலை பார்க்குற பிள்ளைய வர சொல்லியிருக்கு. அது தெரியாம நீ என்ன இங்கே உட்காந்து அழுதுட்டு இருக்க?
நான் தான் படிச்சு படிச்சு சொன்னேன்ல தம்பி அப்படி இல்ல சந்தேகப்படாதீங்கடின்னு. சிக்கா நசமாவா? அடி சாமி சத்தியமா இதாண்டி உண்மை. உள்ள என்ன நடக்குதுன்னே தெரியாம தம்பி கூப்பிட வெளியே வந்துட்டா. ஐயோ அக்கா, அப்ப நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேனா? அப்புறம் இல்லையே பின்ன, பெண் புத்தின்னு சொல்றது சரியா தான் இருக்கு. எல்லாத்துலயும் அவசரம். இந்த வசந்தி ஒரு பக்கம், அவ வரட்டும். உன் கூட சேர்ந்துக்கிட்டு அவளும் தானே ஆடின வானத்துக்கு பூமிக்கும். இன்னைக்கு இருக்கு அவளுக்கும். காலை நம்பி எப்படிப்பட்டவருன்னு எனக்கு தெரியாது. கடைசி வரைக்கும் எனக்கு உள்ள ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருந்துச்சுடி. இப்பதான்ல தெரியுது தம்பி 10 மாசத்து தங்கன்னு. ஆமாக்கா, அந்த மனுஷன் அப்படியெல்லாம் கிடையாது. இப்ப வந்து சொல்லுமா, இம்பிட்டு நேரம் வீட்டை காலி பண்ணிட்டு போறேன், ஊரை விட்டு போறேன்னு எம்பிட்ட பேச்சு பேசுற. அப்பப்பா முடியலையே. இப்ப என்னம்மா சொல்ற பாரு. அக்கா அது ஏதோ தெரியாம. சரி வா உள்ள போவோம், தம்பி உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஏக்கா நீங்க எதுவும் நான் சந்தேகப்பட்டேன்லாம் அவர்கிட்ட சொல்லலையே. ஏண்டி இதை நான் ஒன்றும் சொல்லவே இல்லடி. நான் இதை கேள்விப்பட்டாலும் உங்ககிட்ட சொல்லணும்னு ஓடி வந்தேன். ஆனா உங்க மாமா எதுவும் சொன்னாரான்னு தெரியல. ஐயோ, மாமா சொல்லாம இருக்க மாட்டாரே. அவர் தம்பிக்கிட்ட எல்லாத்தையும் ஒப்பிச்சிருவாரு. வாங்க முதல்ல போவோம். நம்ம போறதுக்குள்ள ஏதாவது சொல்லி வச்சிட போறாரு. அப்புறம் அந்த மனசை என்ன வச்சு செஞ்சிருவாரு. சரி வா. இதுக்குதான் நீங்க என்ன தனியா கூட்டிட்டு வந்தீங்களா? ஆமா தம்பி, அங்க அந்த ஸ்டெல்லா இருக்குல்ல, அதுக்கு முன்னாடி எதுக்கு இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தா உன்னை தனியா கூட்டிட்டு வந்தேன். ஓ, அப்போ உமா கோவமா போனதுக்கு காரணம் இதுதான். மேடம்க்கு என் மேல சந்தேகம், அப்படித்தானே? அடே அந்த புள்ள மட்டும் என்னையா பண்ணோம்? உன்னை அந்த 2-3 இடத்துல ஸ்டெல்லாவோட சேர்த்து வச்சு பார்த்துருக்கு. நீ மோதிரம் வாங்கினது, அங்க வயக்காட்டுல வரப்புல உழுவ பார்த்தது, அப்படி இப்படின்னு அந்த புள்ள கண்ணுக்கு தப்பாவே பட்டுருக்குன்னா பார்த்துக்க. நீ ஒன்றும் சத்தம் போட்டுக்காத. நான் வேற தேவையில்லாம எதையும் சொல்லிட்டு இருக்கேன். நீ கேட்டு என்ன சொன்னேன்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவ எப்ப பாரு அவசரத்துல எதையாவது யோசிச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு கிடப்பா. அப்புறம் எல்லாம் சரியா போயிடும். அவ என்கிட்டே கேட்டிருந்தா நானே சொல்லியிருப்பேன். ஏங்க வாங்க மேடம், உங்களை தான் காணோன்னு தேடிட்டு இருந்தேன். அது வந்து அடுப்புல பால் வச்சிருந்தானா, அதான் போய் பார்த்துட்டு வரலாம்னு. நீங்க ஒன்றும் சமாளிக்க வேணாம். நடந்த எல்லா விஷயத்தையும் அண்ணன் இப்பதான் சொன்னுச்சு. ஐயா காளையா, அண்ணி ஒன்றும் தப்பா நினைச்சு நீ ஒன்றும் நினைச்சுக்காத. என்னமோ நேரங்காலம் அப்படி அமைஞ்சு போச்சு. காமலக்காரனுக்கு பார்க்கறதெல்லாம் மஞ்சளா தெரியும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த கதை ஆயிடுச்சு இப்ப நிலைமை. ஒன்று அங்க இங்கன்னு சேர்த்து வச்சு பார்த்தத கேட்டத நாங்கெல்லாம் தப்பா புரிஞ்சுக்கிட்டோம். ஐயா இது தானே இந்த அன்னிக்கு உன் மேல ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, அதை நீ காப்பாத்திட்ட போ. அண்ணி உங்களுக்கு நம்பிக்கை இருந்திருக்கும்னு எனக்கு தெரியும். உங்களை குழப்பினதே மேடம் தானே. ஏங்க அப்புறம் உங்களை அவளோட சேர்த்து வச்சு பார்க்கறப்போ எனக்கு அப்படிதான் இருந்துச்சு. இருக்கும்பா இருக்கும். இதே மாதிரி நாங்க உங்களை சந்தேகப்பட்டா விட்டுருவீங்களா? ஏங்க சாரிங்க, ஏதோ தெரியாம பண்ணிட்டேன். நீங்களும் அதையே சொல்லாதீங்க. எனக்கு ஏற்கனவே குற்ற உணர்ச்சியா இருக்கு. சரி மன்னிச்சிட்டேன். தம்பி நாங்களும் இங்கதான் இருக்கோம். கேக்கா நீங்க வேற. அப்படியா 2 பேரும் இதே மாதிரி சந்தோஷமா இருந்தா சந்தோஷம் தான் எங்களுக்கு. யாரும் இங்கதான் இருக்கீங்களா? பாப்பா வந்து விருந்தாளி அங்க விட்டுட்டு நாங்களாம் இங்க வந்து என்ன பண்றோம்னு பாக்குற, அப்படிதானே? அதெல்லாம் ஒண்ணுமில்ல, இங்க சும்மா பேசிக்கிட்டு இருந்தோம். சரிங்கண்ணா, நீங்க வாங்கிட்டு வந்த கிஃப்ட் அன்னைக்கு கொடுத்தீங்களா இல்லையா? தள்ளு. என்னம்மா சொன்ன? இல்ல கல்யாண நாளுக்கு கிஃப்ட். இல்ல அது இல்ல, அதுக்கு முன்னாடி ஒண்ணு சொன்னீங்க. அதுக்கு முன்னாடி காலை அண்ணன். அதுதான் அண்ணன் தானே சொன்னேன். ஆமா அண்ணன் தான் அப்படி கூப்பிட சொன்னாங்க. அட இந்த ஒத்த வார்த்தையை நான் கேட்காம போயிட்டேனே. இப்ப கேட்டுச்சுல? கேட்டுச்சுங்க, ஏதோ தெரியாம தப்பா நினைச்சிட்டேன். என்ன ஆச்சு? என்ன கேட்டுட்டீங்க? அட அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. எனக்கு இப்படி ஒரு நாத்தனார் கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும். நானே எம்பிட்டோ நாளும் என் நாத்தனார் நினைச்சு வருத்தப்பட்டது உண்டு. இப்பதான் எனக்கு தங்கமா இப்படி ஒரு நாத்தனார் கிடைச்சிட்டாரே. இனிமே எனக்கு எந்த கவலையும் இல்லை. நீ இனி அடிக்கடி நம்ம வீட்டுக்கு வரணும்னு சொல்லிட்டேன். நாளைக்கு உனக்கு கல்யாணம் காட்சினா கூட அண்ணன் அண்ணி வரைக்கும் நாங்க தான் வந்து நிற்போம். ரொம்ப சந்தோஷம் அண்ணே. உங்க வைஃப் நிஜமாவே நீங்க சொன்ன மாதிரி ஸ்வீட் தான். அப்புறம் இல்லையா பின்ன இந்த உமா மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்க காலையில இருந்து கொடுத்து வச்சிருக்கணும். அண்ணே அன்னைக்கு இனிமேலாவது கிஃப்ட் கொடுப்பீங்களா இல்லையா? உங்க கையாலே போட்டு விடுங்க. அந்த கொடுப்பா. உமா உனக்காக என்னோட கல்யாண நாள் பரிசு. அண்ணே நிறுத்துங்க. என்னாச்சு? என்னமாச்சு? ஏன் நிறுத்த சொல்லிட்டேன்? அண்ணே கையில சும்மா பாக்கெட்டோட கொடுத்தா எப்படி? அன்னைக்கு மோதிரத்தை போட்டு விடுங்க. அதுவும் இப்படி எல்லாம் நின்னுக்கிட்டு கிடையாது.
முதல்ல நீங்க கொடுக்குறப்போ எப்படி கொடுப்பீங்களோ அதை மாதிரி முட்டி போட்டு அன்னைக்கு அந்த மோதிரத்தை போட்டு விடுங்க. இப்ப என்ன பதிலா? அட ஸ்டெல்லா, அதெல்லாம் ஒண்ணு வேணாம்ப்பா, அவர் கையிலேயே கொடுக்கட்டும், நான் வாங்கிக்கிறேன். இதெல்லாம் முடியாது. இவ்வளவு தூரம் ரிங்கெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கோம். எங்க அண்ணன் உங்களுக்கு மண்டி போட்டு போட்டு விடும். உங்களுக்குலாம் ஓகே தானே? ஆமா ஆமா, நாங்களும் அதை பார்க்கணும் தான். நீ அப்படியே செஞ்சிரு. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. உமாக்கு ஓகேனா எனக்கு ஓகே தான். என்ன உமா சொல்ற? அது அப்புறம் என்ன, மௌனம் சம்மதம் தான். தம்பி மோதிரத்தை போட்டு விடுங்க. என்ன நடக்குது? எத்தே, சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்கீங்க. இந்த காலை தம்பி உமாக்காக மோதிரம் வாங்கிட்டு வந்திருக்கு. தங்கத்துல அதை போட்டு விட போகுது. சரியாதான் வந்திருக்கீங்க. நின்று கண் குளிர பார்த்துட்டு சந்தோஷமா போங்க. தம்பி நீ போட்டு விடியா? சூப்பர், மோதிரம் டிசைன் சூப்பரா இருக்கு. உமா உனக்கு பிடிச்சிருக்கா? சூப்பரா இருக்குங்க. விளக்கமாத்துக்கு பட்டு கொஞ்சம் கேக்குதான். ச்சே, இதெல்லாம் நான் இன்னும் நின்று பார்க்கணுமாக்கும். ஏங்க, மோதிரம் நிஜமாவே சூப்பரா இருக்கு. என் சைஸு பக்காவா இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது எனக்கு இல்ல, ஸ்டெல்லாக்கு. அவ தான் உனக்காக தேடி தேடி அலசி அலசி இந்த டிசைனை எடுத்தா. அண்ணி உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல? ஸ்டெல்லா ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. எனக்காக இம்புட்டு தூரம் மெனக்கட்டி இதெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கல. இதனால என்ன இருக்கு அண்ணி? நீங்க சந்தோஷமா இருந்தா எனக்கு அது போதும்.